திண்டுக்கல்லில் பூக்களின் விலை கடும் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. திண்டுக்கல் பூ மார்க்கெட்டில் பூக்களின் விலை கடும் வீழ்ச்சி அடைந்திருக்கிறதால் வியாபாரிகள் வேதனை அடைந்திருக்கிறார்கள். இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் ஐயப்பன். ஐயப்பன், பூக்களின் விலையில் கடும் வீழ்ச்சி வர காரணம் என்ன? முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே அறிஞர் அண்ணா பூ மார்க்கெட் செயல்பட்டு வருகிறது. திண்டுக்கல்லில் சுற்றியுள்ள கிராமங்களான பெருமாள் கோவில்பட்டி, அம்பாத்துறை, கலிக்கம்பட்டி, வெள்ளோடு, சின்னாலப்பட்டி, ஆவாரம்பட்டி, குட்டத்துப்பட்டி, அதிகாரிப்பட்டி, சாணார்பட்டி உட்பட பல கிராமம், கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் பிரதான தொழிலே பூ விவசாயம் செய்வதுதான். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு வரை கோடை வெயிலின் தாக்கம் காரணமாக தண்ணீர் இன்றி பூக்கள் வரத்து வெகுவாக குறைந்ததன் காரணமாக பூக்கள் ரேட்டு பல மடங்கு விலை உயர்ந்தது. அதாவது மல்லிகைப்பூ 4000 ரூபாய் வரை விற்பனையானது. கடந்த மாதம் மல்லிகைப்பூ 1000 ரூபாய்க்கு விற்பனையானது. அதே கனகாம்பரம் 400 ரூபாய்க்கு, முல்லைப்பூ 700 ரூபாய்க்கும், சம்பங்கி 100 ரூபாய்க்கும், ரோஸ் 150க்கும், செண்டுமல்லி 100க்கும், அரளிப்பூ 70 ரூபாய்க்கும் விற்பனையானது. இந்நிலையில் தற்பொழுது கடந்த ஒரு 10 தினங்களுக்கு முன்பு நல்ல மழை, திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் நல்ல மழை பெய்ததன் எதிரொலியாக பூக்கள் விளைச்சல் தற்பொழுது அதிக அளவில் உள்ளது. இதன் காரணமாக திண்டுக்கல் பூ மார்க்கெட்டிற்கு பூக்கள் வரத்து அதிக அளவில் உள்ளது. தற்பொழுது ஆனி மாதம் என்பதால் முகூர்த்த நாட்களும் கிடையாது, கோவில் திருவிழாக்களும் கிடையாது. அதனால் பூக்களை வாங்குறதுக்கு வியாபாரிகளோ பொதுமக்களோ பூ மார்க்கெட்டுக்கு வருவதில்லை. இதனால் மல்லிகைப்பூ 4000 ரூபாய்க்கு விற்கப்பட்ட மல்லிகைப்பூ கோடை காலத்தில் மழை இல்லாத காரணத்தினால் 4000 ரூபாய் வரை, விசேஷ நாட்களில் 4000 ரூபாய் வரை விற்கப்பட்ட மல்லிகைப்பூ தற்பொழுது கிலோ 500 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதே முல்லைப்பூ எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க 700 ரூபாய்க்கு விற்பனையான முல்லைப்பூ தற்போது 60 ரூபாய்க்கு விற்பனையாகுது. அதே மாதிரி கனகாம்பரம் 200 ரூபாய்க்கு விற்பனையாகுது. சம்மங்கி 100 ரூபாய்க்கு விற்பனையான சம்மங்கி தற்பொழுது 15 ரூபாய்க்கு விற்பனையாகுது. ரோஸ் 10 ரூபாய்க்கு விற்பனையாகுது. கோழிக்கொண்டா 10 ரூபாய்க்கு விற்பனையாகுது. இதே மாதிரி அனைத்து பூக்களின் விலைகளுமே விலை குறைந்து காணப்படுகிறது. காரணம் வியாபாரி வாங்குறதுக்கு வியாபாரிகள் வரல. அதே நேரம் திருவிழாக்கள் இல்லாத நேரத்தில் பொதுமக்கள் பூக்கள் வாங்குறதும் குறைஞ்சு போச்சு. இதனால் தற்பொழுது சென்ட் கம்பெனிகள் இந்த பூக்களை விலைக்கு வாங்கிட்டு போறதுனால தான் இந்த விலை விற்கிறது. சம்மங்கி 10 ரூபாய்க்கு வாங்குறாங்கனாக்க சென்ட் கம்பெனி அவங்க சென்ட் தயாரிக்கிறதுக்காக வாங்கிட்டு போறதுனால இந்த விலை விற்கிது. இதே இது சென்ட் கம்பெனி வாங்க வரலைனாக்கும் பூக்கள் தரையில கொப்பையில கொட்டக்கூடிய நிலைமை தான் இருக்கும். அதனால இப்போ இதே இது ஆடி மாசம் முடிகிற வரைக்கும் இதே நிலைமை தான் தொடர்ந்து நீடிச்சுட்டே இருக்கும். ஆடி மாசம் கோவில் திருவிழாக்கள் வரும் பொழுதுதான் விலை ஓரளவு கூடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா 15-20 நாளுக்கும் இதே நிலைமை நீடிக்கும் என வியாபாரி தெரிவித்திருக்காங்க. கள விவரங்களுக்கு நன்றி ஐயப்பன். கோடை மழை பெஞ்சதுனால எல்லாமே வரத்து அதிகமாகிடுச்சு. ரோஸ் வெறும் 10 ரூபா 20 ரூபாய்க்கு வந்துருச்சு. சம்மங்கி கிட்டத்தட்ட அன்னைக்கு 1 டன், அந்த 1 டன் 2 டன் வந்த இடத்துல இன்னைக்கு 10 டன் பூ வருது. மினிமம் ரேட்டே 20 ரூபா அதிகபட்ச விலையே இப்போ போயிட்டு இருக்குது. செண்டு ஃபேக்டரிக்கு 15 ரூபாய்க்கு டெய்லி எடுக்கிறதுனால சம்மங்கி பூ காலி ஆகிடுது. செண்டுப்பூ அன்னைக்கு 100 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த செண்டுப்பூ இன்னைக்கு வரத்து அதிகமாக வந்ததுனால வெறும் 10 ரூபா 20 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்குது. ரோஸ் 100 ரூபா 120 ரூபா வித்துட்டு இருந்த ரோஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 10 ரூபா 20 ரூபாய்க்கு காயப்புறத்தை எடுக்கிறாங்க. செண்டு ஃபேக்டரி கூட போகிறதில்ல, அதை கொட்டி காய வச்சு காஞ்ச பூ எடுத்துகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா எல்லாமே முல்லைப்பூ 700 800 500 கீழே வராமல் போயிட்டு இருந்த முல்லைப்பூ இன்றைக்கி வெறும் 50 ரூபா கிலோவே, 60 ரூபாயிலிருந்து 100 ரூபா தான் போயிட்டு இருக்குது. கனகாம்பரப்பூ நார்மலாகவே 250 300 தான் போயிட்டு இருக்குது. அரளிப்பூ பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி கேரளாவுக்கு எடுக்காதனால ரொம்ப 20 ரூபா 30 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்துச்சு. எல்லாமே சம்சாரியெல்லாம் செடியெல்லாம் வெட்டி விட்டாங்க. விலைவாசி பத்தாதனால சம்சாரியை பூரா பாதி செடியை வெட்டிட்டாங்க, பாதி பேர் பூ எடுக்காமல் விட்டுட்டாங்க. இப்போ வரது ரொம்ப குறைவு. அதனால் இன்றைக்கி அதிகமாக வர இடத்துல இன்றைக்கி பூ வரத்தே கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் விலை அதிகமாக இல்லை, 70 ரூபா 80 ரூபா தான் போயிட்டு இருக்குது. இன்னொரு 10-15 நாளைக்கு நிலவரங்கள் இப்படி தான் போயிட்டுருக்கும். ஆடி மாதம் பிறந்தா தான் ஓரளவுக்கு கோயில் விசேஷங்கள் ஊரில் கோயில் திருவிழாக்கள் வந்துச்சுன்னா ஓரளவுக்கு விலைவாசியெல்லாம் கொஞ்சம் கூடும். அது வரைக்கும் இதே நிலைமை தான் போயிட்டு இருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.